காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வைத்து கூழும் இல்லை, பாழுக்கு உழைத்தோமடா தோழனே, பசையத்து போனோமடா என்று பாட்டாளி வர்க்கத்தின் வலியை சொன்னவர் தோழர் ஜீவா. சிறா வயல்ல காந்தி ஆசிரமம் நடத்தினாரு. காந்தி வந்தாரு. உன் சொத்து என்னப்பான்னு கேட்டாரு. இந்த நாடே என் சொத்துனாரு ஜீவா. இல்ல இந்த நாட்டுடைய சொத்தே நீதன்னாரு காந்தி. கட்சிக்காக 4 டன்னா வசூல் பண்ணி வேட்டி நுனியில முடிஞ்சு வச்சிருப்பாரு. ஆனா தொண்டங்கிட்ட தான் ஒரு டீ வாங்கி கொடுப்பான்னு கேட்பாரு. இடுப்புல இவ்வளவு காசு வச்சுட்டு எங்கிட்ட கேட்கலையே தாத்தானா, அது சங்க காசுப்பா, தொடக்கூடாது பாரு. தாம்பரத்துக்கு பக்கத்துல ஒரு புறம்போக்கத்துல குடிசை போட்டு தங்கியிருந்தாரு. ஒரு ஸ்கூல் திறப்புலா ஒண்ணுக்கு இவரை கூட்டிட்டு போறதுக்கு வந்த காமராஜர், என்னையா ரெடியான்னு கேட்டாரு. ரெடி ஆயிட்டு இருக்குன்னாரு. இருந்தது ஒரே வேட்டி. அதை துவைச்சு ஒரு முனையை தூண்ல கட்டி இன்னொரு முனை கையில பிடிச்சு உலாத்திட்டு இருந்தாரு. என்னையா கொடுமையா இருக்கு, சொல்லியிருந்தா 2 வேட்டி வாங்கி கொடுப்பல அப்படின்னா காமராஜர். எதுக்குன்னு அத ஒண்ணு இருக்குன்னு கிடிட்ட அவர் பார்க்கலான்னு காமராஜர் மாதிரியே பதில் சொன்னார். பாட்டாளி வலியை மட்டும் அவர் பேசல, பாரதிய கம்பெனியை தோல்ல தூக்கி வச்சுட்டு தமிழ்நாடு பூரா சுத்தி சிம்ம கஜனை பண்ணவர். தோழர் ஜீவா அவர்கள் துவக்கி வச்ச கலை இலக்கிய பெருமன்றம் இன்னைக்கு வைர விழா கொண்டாடுன்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன்.